ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 10th 11th மற்றும் 12th அரியர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு என்னைக்கு வெளியாகும் அப்படின்றதுக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது தமிழகத்தில் 10th 11th மற்றும் 12th அரியர் எக்ஸாம் நிறைய பேர் பார்த்தா எழுதிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கான ரிசல்ட்டு என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 12ஆம் வகுப்பு அரியர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா 26/7/2024 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு, மதியம் 2 மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதேமாரி நீங்கள் 10ஆம் வகுப்புக்கான அரியர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 30/7/2024 பிற்பகல் 2 மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதேமாரி 11th அரியர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 31/7/2024 புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தா ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்தோன்னா மதியம் தான் உங்களுக்கான ரிசல்ட் இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு ரிசல்ட்டுக்கான தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க ரிசல்ட்டை செக் பண்ணலாம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உடனடியாக உங்களுக்கான ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இருக்குது பாருங்கள், டெம்பரரி மார்க் ஷீட், அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், dge.tn.government.in. இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்படின்ற ஆப்ஷன் மாரி தான் கொடுத்துருப்பாங்க. இது 2023 இருக்குது. உங்களுக்கு 2024 ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் ஜூலை 2024, ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட் டவுன்லோட், இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டேரெக்டாக மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிசல்ட்டு அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள், அது ரெண்டுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ரோல் நம்பர், நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இயர் என்ட்ரு பண்ணுங்கள், அப்புறம் ஐஃபோன் போட்டு மந்த்து, அதுக்கப்புறம் டே. இந்த ஃபார்மேட்டை உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நேம் கீழே ஓப்பன் ஆகும். அது கீழே உங்களுக்கான மார்க் ஷீட் கேட்கும். அது நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க் ஷீட் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க எல்லாமே நீங்கள் அதன் மூலமாக ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ரிசல்ட் மாரி பார்க்க முடியாது. உங்களுக்கான மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ மார்க் எடுத்துருங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான அரியர் எக்ஸாமுக்கு ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். மதியம் ஓப்பன் பண்ணுறாங்க 2 மணிக்கு, அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, அதன் காரணமாக இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்க போகிறீங்க அல்லது ரீடோட்டல் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கான தேதிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ரீடோட்டல் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லை ஸ்கேன் காப்பி வேணுன்றவங்க உங்களுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 29/7/2024 மற்றும் 30/7/2024 கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு 2 நாள் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். விடைத்தாள் நகலுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் 275 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீடோட்டலுக்கு சயின்ஸ், அதை உயிரியல் பாடம் மட்டும் 305 ரூபா, மீதி இருக்க சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தான் 11th 12th ரெண்டுத்துக்கான தேதியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/8/2024 2/8/2024 வரையும் கொடுத்துருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் 275 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வரும் பட்சத்தில் நம்ம சேனல் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதுக்கான வீடியோ போடும். அதை பார்த்து நீங்களே உங்கள் ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.